திமுகவின் வெற்றிக்காக அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். நோக்கத்தோடு திமுகவோடு கள்ள கூட்டணி வைத்து இன்றைக்கு அதிமுக போட்டியிடுகிறது. புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு துரோகியின் கையிலே சிக்கிக்கொண்டு அவரது வெற்றி சின்னம் இன்றைக்கு திமுக என்கிற தீய சக்திக்கு உதவி செய்வதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். காரணம், நமது பாரத பிரதமராக நமது வேட்பாளர் மோடி அவர்களுக்கு இணையான வேட்பாளர் இன்றைக்கு அந்த எந்த கூட்டணியிலும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால்தான் சொல்கிறேன், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் ஏற்கனவே சென்னைக்கு அடுத்தபடியாக தொழில்துறையிலே முன்னேறி இருக்கின்ற நமது கோவை பகுதி மென்மேலும் பல திட்டங்களை பெறுவதற்கும் உங்களுக்காக ஓடோடி உழைப்பதற்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பல்வேறு திட்டங்களை அவர் உரிமையோடு பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை என்று சொல்லி அண்ணாமலை அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.